200 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் மீண்டும் வழங்க முடியாது என்று 14வது முறையாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உடல்நிலையை கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவரது மனைவி மேகலா அவர்கள் தொடர்ந்த வழக்கானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் புத்தாண்டையொட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறியுள்ளார். நான் இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தும் நீங்கள் வாழ்த்துக்கள் கூறுகிறீர்கள் என்று தற்பொழுது கடுமையான கோபத்துடன் ஸ்டாலின் அவர்களிடம் தொலைபேசியில் பேசிய செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது இனி என்னை காப்பாற்ற முடியவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள், நானே பார்த்து கொள்கிறேன் என்று கோபத்துடன் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியுள்ளார். இதற்கு உடனடியான முடிவை நான் எடுக்கிறேன் என்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உங்களை வெளியே எடுத்து விடுவேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் திமுகவின் வழக்கறிஞர்கள் குழுவிடம் பேசி நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், இல்லை என்றால் ஜாமீனாவது பெற வேண்டும் என்று கட்டளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் பொங்கலுக்கும் தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய நேரம்தான் என்றும் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இனி தாமதமாக செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இனி திமுகவை நம்புவதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்கள் இன்று வரை எந்த ஒரு திமுகவின் அமைச்சர்களும் செந்தில் பாலாஜி அவர்களை பார்க்கவில்லை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு நாள் மட்டும் மொத்த அமைச்சர்களும் திமுகவின் ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே காவேரி மருத்துவமனையில் சூழ்ந்து கொண்டதும், மேலும் காவல்துறை மருத்துவர்களிடம் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், அதற்கு எத்தனை கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை என்றும் பேசியதாகவும் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியிருந்தார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த ஒரு உண்மையும் தெரியாது என்று அவரது தம்பி அசோக்குமார் அவர்களிடம்தான் மற்ற அமைச்சர்கள் பட்டியலான ஊழல்கள் மற்றும் எந்தெந்த வேலைகளில் எவ்வளவு லஞ்ச பணம் பெற்றார்கள் என்ற அனைத்து தரவுகளும் இருப்பதால் செந்தில் பாலாஜியை கைவிட்டார்கள் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.